ஆக்டர் ஷாலினி மேம் ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரூம்லேயே தான் இருக்காங்க அப்படின்னும் ரூமை விட்டே அவங்க வெளியே வரதில்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திரைப்பட நடிகையும் நடிகர் அஜித்குமார் அவர்களோட மனைவியுமான ஷாலினி அவர்கள் சமீப காலமாகவே சோசியல் மீடியாவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் என்ன நடந்தாலுமே அதை போஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த வகையில் சமீபத்தில் அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிருக்கு. அதை ஒரு ஃபோட்டோவாக அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு ரசிகர்கள் கேட்க தொடங்கியிருந்தாங்க. ஆனால் சரிவர அவங்க சைட்லேருந்து பதில் வரல. பொதுவாக அப்போதைக்கு தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கடந்த சில நாட்களாகவே அவங்களுக்கு உடல்நலம் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு மைனர் ஆப்ரேஷன் ஒன்று நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகியாச்சு. பெட் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இப்போ நேரடியாக அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அண்ட் வீட்லேயுமே அவங்க கம்பல்சரி பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நிலையில் வீட்டுக்கு வந்த ஷாலினி மேம் வீட்டை விட்டு வெளியவே வரதில்லையாமா. குறிப்பாக ரூமை விட்டு அவங்க வெளியே வராமல் தான் இருக்காங்க. அவங்களோட ரூம்லேயே தான் பெட்லேயே இருக்காங்களாமா. அண்ட் சாப்பாடு அப்படின்னா மட்டும்தான் அவங்க வெளியே வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. மற்றபடி அவங்க வீட்டிலே தான் முடங்கியிருக்காங்க. அண்ட் இப்படியே இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட பாடி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகாது அப்படின்னு அவங்களோட குழந்தைகள் 2 பேருமே சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் அவங்க அஜித்குமார் சாரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அஜித்குமார் சார் அவங்க கூடவே இருந்திருக்கணும். போதாத நேரம் அவர் அஜர்பைஜானுக்கு ஷூட்டிங் போயிருந்தாரு. அங்கே தான் அவருக்கு இந்த ஒரு நியூஸ் தெரிய வந்திருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால அவரால் உடனடியாக வர முடியல. ஆனால் இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் வரப்போகிறாரு. அண்ட் வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அவங்களோட மனைவியான ஷாலினி அவர்கள் கூட தான் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு. கிட்டத்தட்ட 1 to 2 வாரம் அவர் இவங்க கூடவே இருந்து இவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இவங்க நல்லா ஆனதுக்கப்புறம் தான் அடுத்து குட் பேட் அக்லி ஷூட்டிங்கு போக போகிறாராமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்கு. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் அஜித் மற்றும் ஷாலினி இவங்களோட ரசிகர்கள் 2 பேருமே அவங்க ஸ்பீடியாக ரெக்கவர் ஆகணும், நல்லபடியாக மறுபடியும் மீண்டு வரணும், அண்ட் அவங்க கூட சேர்ந்து ஏகப்பட்ட ஃபோட்டோஸை போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஷாலினி மேம் ஸ்பீடி ரெக்கவரியாக நம்ம சேனல் சார்பாகவும் வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, டைரக்டர் அண்ட் ஆக்டரான பார்த்திபன் அவர்கள் சமீபத்தில் டீன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த படம் ஓரளவு வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த படத்தோட ப்ரமோஷனில் ஈடுபட்டிருக்கும் போது அவர் ஒரு இன்டர்வியூவில் ஒரு வேர்டு விட்டுருந்தாரு. அது என்ன அப்படின்னா, இப்போது உள்ள டைரக்டர்ஸ் சரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, படத்தில் கதை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது கிடையாது, கிளாமர் சீன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. தமன்னா மாதிரியான ஹீரோயின்ஸ் வந்து டான்ஸ் ஆடுறாங்களா, அதை ரசிகர்கள் என்ஜாய் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, தமன்னா கடைசியாக நெல்சன் அவங்களோட படத்தில் டான்ஸ் ஆடிருந்தாங்க. அதே போல் அரண்மனை 4 படத்துலையும் அதே மாதிரி கிளாமர் டான்ஸ் ஆடிருந்தாங்க. அப்போ நெல்சனையும் அதே போல் சுந்தர்சி அவர்களையும் தான் இவர் சொல்கிறாரோ அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. இதை பார்த்துட்டு அவரே அவரோட சோசியல் மீடியா பேஜில் விளக்கம் கொடுத்திருந்தாரு. எனக்கு எல்லா டைரக்டர்ஸ் மேலேயுமே அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, அவங்க மேலே மரியாதை இருக்குது. அண்ட் இன்னார் தான் அப்படின்னு நான் பர்டிகுலராக சொல்ல, பொதுவாக இந்த விஷயங்கள் மாறணும் அப்படின்னு தான் சொன்னேன். அதை குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் எடுத்து வெளியே போட்டதுனால இப்போ தவறாக போகுது, அதை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.